ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே இன்றைய வேத வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வார்த்தை சங்கீதம் 121 சங்கீதம் முதல் வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரன் எழுதும்போது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பர்வதம் என்றால் என்ன? மலை, உறுதியான ஒரு பாறை என்று பார்க்கிறோம். ஆகவே நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும் என்றால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். அந்த ஒத்தாசை வரும் பர்வதம் என்று சொல்லும்போது எருசலேமை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆகவே கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து நமக்கு ஒத்தாசை வராது, பரலோகத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரும். இந்த நாளிலே எனக்கு இன்னும் உதவிகள் வரவில்லையே, ஒத்தாசை வரவில்லையே, என் சொந்த பந்தங்கள், என் தாய் தகப்பன் எனக்கு ஒத்தாசை பண்ண, என் நிலையில் இருக்கிறார், நல்ல வேலை செய்கிறார், ஆனால் எனக்கு ஒத்தாசை இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் ஏறெடுக்காம் தன் கண்களை ஏறெடுக்கும் போது பதில் ஒரு ஆட்டுக்கடா புதரிலே அதை அவன் பலி செலுத்தினான். உங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது உங்களுக்கு தீர்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பிரச்சனைகள் இருந்து உங்களை விடுதலையாக்குவார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்கள் கண்களை நாம் தேவனுக்கு நேராக கண்களை அந்த 2 மீன்கள் எடுத்து கவனத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் போது வேதாக பிள்ளை வளர்க்கணும், பிள்ளையை ஒடிச்சு வளர்க்கணும். பிள்ளையை வளர்க்கும் முறைகளை தூதனிடம் கேட்டு அறிந்தாரு. பிள்ளையை வளர்த்து மகிழ்ந்தாரு. அவர் யார்? பிள்ளையை அடிச்சு வளர்க்கணும், முருங்கையை ஒடிச்சு வளர்க்கணும். பிள்ளையை வளர்க்கும் முறைகளை தூதனிடம் கேட்டு அறிந்தாரு. பிள்ளையை வளர்த்து மகிழ்ந்தாரு. அவர் யார்? விடைகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள், என்னுடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் பதில் அனுப்புங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய ஊழியத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலை வேளையில் வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருவதாக. கேள்வி எண் 13. எரிகோவின் அலங்கத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை முறை சுற்றி வந்தார்கள்? விடை 13 முறை. யோசுவா 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். சரியான விடைகள் எழுதியவர்கள் பிரதர் சதீஷ் ரிச்சர்ட், சகோதரி பிரிஸ்கில்லா ரிச்சர்ட், சகோதரி கிரேஸ் அவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையில எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆண்டவரே, நாங்களும் எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நான் கண்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஃபீஸ் கட்ட வேண்டும், கல்லூரி ஃபீஸ், பள்ளிக்கூடங்கள் ஃபீஸ், வாடகை கட்ட வேண்டும், எவ்வளோ கடன் பிரச்சனைகள், இஎம்ஐ லோன்கள், மகளிர் லோன்கள், பர்சனல் லோன்கள். அப்பா சூத்திரம், எவ்வளோ பேர் கடனில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள், இஎம்ஐயில் சிக்கி தேவனா ஆண்டவரை கடன் பிரச்சனை மாற்றுங்க.
காலை வேளையிலே பரலோகத்திலிருந்து ஒத்தாசை நீர் அனுப்புவீராக ராஜா. அநேகர் வியாதி படுக்கையிலே சுருண்டு போய் கிடக்கிறார்கள். கேன்சர் வியாதி, இருதய சம்பந்தமான வியாதி, இரத்த சம்பந்தமான வியாதி, ஃபைல்ஸ் வியாதி, தோல் சம்பந்தமான வியாதி, கொடூரமான ஜுரங்கள், சளி, இருமல், லங்ஸ்ல ஆண்டவரே சளிகள் சேர்ந்து போயிருக்கிறது. மூச்சு விட முடியாம மூச்சு திணறல்கள் அப்பா, எல்லா பிரச்சனையும் மாற்றி ஒரு தெய்வீக சுகத்தை கொடுத்து முடிய ஐஸ்வர்யத்தினால் திருப்தியா அநேக குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள். சண்டைகள், வாக்குவாதங்கள் அப்பா, ஆண்டவரே பிரிக்கிற ஒரு கூட்டம் ஆண்டவரே பணத்துக்காக அப்பா காத்து கொண்டிருக்கிறது ஐயா. தங்களுடைய ஆண்டவரே அப்பா போஷிப்புக்காக மகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறாங்களே, மகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறாங்களே அப்பா, நீர் மனமிறங்கும் ராஜா. பிரிந்த குடும்பங்கள்லாம் ஒன்றாய் இணையட்டும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே கணவன் மனைவியை ஒன்றாக வாழ வைங்க அப்பா, வாழ வைங்க. சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. வியாதிகள், நோய்கள், பேய்கள் எல்லாம் ஓடட்டும். சூனிய கட்டு, மந்திர கட்டு, ஏவல் கட்டு, எல்லா கட்டுகளிலிருந்து நம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.